ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு பயன்படுத்தின எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் கைன்மாஸ்டருக்கு. நீங்கள் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி 16:9 ஃபஸ்ட்டாக ஒரு ரேஷியோ வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இப்படி தான் இருக்கும் எடிட்டிங் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதில் வந்து டாப்பில் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியாவை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணினே உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டி போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே சர்க்கிளில் லெஃப்ட் சைடில் அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ண வச்சுருக்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சின்னூண்டாக இருக்கும். இது எப்படி நம்ம கரெக்டாக ஃபிட்டாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லுங்கிறத கொடுங்க. ஃபுல்லை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இதுக்கும் வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கீழே 3 டாட் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டாக உள்ள இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் அதுக்கு வந்து போயிருங்க. அதுக்கு போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்கிற இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் போய்க்கிங்க. ஓவரால் அனிமேஷனில் போய்ட்டு பல்ஸ்ன்னு கொடுத்துட்டு வெளியே டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு கலர் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் டெக்ஸ்ட்டு தான், நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் இருக்குது. பிளாக் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பிளண்டிங்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி சுருக்கி விட்டு இங்கே வந்து வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. ஃபுல்லை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. இதை எப்படி பிளாக் கலரை மூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்திங்கன்னா அந்த வீடியோ லேயருக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன் ஆயிடும். ஸோ அப்படியே கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்கிறத போய்ட்டு கடைசியாக இருக்கிறது வந்து ஃபுல்லாக வச்சு விட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ அவள் தான் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராகவே ப்ளே ஆகுது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அது வந்து போகுது பாருங்கள். ஸோ சூப்பராகவே ப்ளே ஆகுது. ஸோ இந்த வீடியோவுக்கு எதுக்கும் உங்களுக்கு சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதில் தெரிவிக்கிறேன். இல்லைனா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.